ஓம்காளி ஜெய்காளி எல்லாருக்கும் வணக்கம். குலசை முத்தாரம் சொந்தங்களுக்கு என்னோட இனிய வணக்கங்கள். ஒரு அண்ணா கமாலில் கேட்டிருக்காங்க, தம்பி எங்களுக்கு மாலை போடணும்னு ஒரு ஆசை, ஆனால் எங்கள் ஊரில் காலிப்பறையில் நாங்கள் எப்படி மாலை போடணும்னு என்னை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாரும் இருந்தீங்கன்னா நம்ம ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, அந்த கமாலுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா போன காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு காலிப்படம் தான் இருக்கும். தென் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு காலிப்படம் உண்டு. இந்த திருச்சி விழுப்புரத்துக்கு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்னுக்கு மாலை மட்டும்தான் போட்டு வரவங்களா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் காலிப்படம் இருந்தால் மட்டும்தான் மாலை போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாலை போட்டு கூட வரலாம். முத மாலை போடுறீங்கன்னா குலசை முத்தாரம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக மாலை போடுங்க. மாலை போட்டுட்டு அம்மனுக்கு பிடிச்ச வேஷம் வந்து குறவங்குறத்தி வேஷம். அந்த குறவங்குறத்தி வேஷத்தை போட்டுட்டு நம்ம அம்மன் நல்லபடியாக பார்க்குவாங்க. நீங்கள் நினைக்கலாம், அப்போ தசரா அப்போ எங்களால் கூட்டமாக இருக்குமே, நாங்கள் கை குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம், எங்கள் ஃபேமிலி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படி கூட்டு வரலாம்னு நினைப்பீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, தசராலாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு, அதாவது 8ஆம் பூஜைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு கூட நீங்கள் குலசை முத்தாரம் கோயிலுக்கு வந்தால் கூட கூட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தசரா அளவுக்கு இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லபடியாக நீங்கள் முத்தாரம்மனை சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எது வேஷம் போட்டு வந்தீங்கன்னா முத்தாரம்மன்ற வேஷத்தை காமிச்சிட்டு கடற்கரையில் போய் கால் நினைச்சிட்டு காப்பாடுறதுக்கு நல்லபடியாக மாலையை கழித்து நீங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக போகலாம். முத்தாரம்மனு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் தெரியலனா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுங்க ரிப்ளை எப்படி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓம்காளி ஜெய்காளி முத்தாரணம் பற்றி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். முத்தாரணம் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓம்காளி ஜெய்காளி முத்தாரம்மா.